யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐலாண்டை வந்து வாங்க போறாராமே, கிரீன்லாண்ட். ஸோ அது பாசிபிளா, அதை அக்வயர் பண்ணணும், அதை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதுல இதை தாண்டி பனமா கேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேனல் அது. ஸோ அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சியில இவர் ஈடுபட்டு இருக்காரு. யூஎஸ் பிரசிடென்டா எலெக்ட் ஆனதுல இருந்து போற எல்லா பிரஸ் மீட்டிங்லயும் ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா வந்து அடுத்த 51st ஸ்டேட்டா யூஎஸ்ல வந்து இணையும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எனக்கு தோணுது, கிரீன்லாண்டை அக்வயர் பண்ண போறாரா, அதை கண்ட்ரோல் எடுக்க போறாரா, பிளஸ் இன்க்ளூடிங் பனமா கேனல். எதுக்காக இவரோட ஃபோக்கஸ் கிரீன்லாண்ட் அண்ட் பனமா கேனல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களோட ஜமலா ஃபாத்திமா. வெல்கம் பேக் டு மை சேனல். கிரீன்லாண்ட் அண்ட் பனமா கேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ். ஸோ யூஎஸ் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பனமா கேனல்லையும் கிரீன்லாண்டையும் அக்வயர் பண்ணணும், கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு ஒரு லாங் ஹிஸ்டரியே இருக்கு. அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பனமா கேனல் எடுத்துக்கலாம். இந்த பனமா கேனல் வந்து நேச்சுரல் வாட்டர்வேஸ் கிடையாது. ஸோ இது வந்து மேன்மேட் வாட்டர்வேஸ். ஸோ ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு கேனல் இது. எதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் ஷார்ட் டேர்ம்ல ரீச் பண்றதுக்காக இந்த கேனலை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணானா 1881ல பிரான்ஸ் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களால வந்து இதை கம்ப்ளீட்டா முடிக்க முடியல. சில 1914 அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யூஎஸ் தான் இந்த கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் முடிச்சாங்க. அதுல இருந்து யூஎஸ் தான் ஒரு பெரிய கண்ட்ரோல் அந்த பனமா கேனல் பிளஸ் சுத்தி உள்ள ஜோன்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஆதிக்கம் தான் வந்து அங்க அதிகமா இருந்துச்சு. 1977ல டாரிசோ ஸ்கேட்டர் ட்ரீட்டிஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்க்கும் பனமனியன் கவர்மெண்ட்க்கும் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டு, இந்த ஒரு ட்ரீட்டி மூலியமா பனமனியன் கவர்மெண்ட்டுமே வந்து இதுல கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உடன்பாடுக்குள்ள வராங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா 1999ல பனமனியன் கவர்மெண்ட் இதை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதுல ரொம்ப ஃபோக்கஸ் காமிக்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசன் வந்து மிலிட்டரி ஆஸ் வெல் அஸ் மேரிடைம் ட்ரேட். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அட்லாஸ்ட் ஹி இஸ் a business manல. ஸோ கண்டிப்பா அப்படிதான் யோசிப்பாரு. நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐலாண்ட் கிரீன்லாண்ட். இதை வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதை வந்து அக்வயர் பண்ணி அவரோட கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன் என்ன? அது கம்ப்ளீட்டா ஒரு ஐலாண்ட். அந்த ஒரு ஐலாண்ட்ல இவருக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரிய ஈடுபாடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிரீன்லாண்ட்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட 55,000 பாப்புலேஷன் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ டேனிஷ் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டென்மார்க்னோட கண்ட்ரோல்ல இந்த கிரீன்லாண்ட் இருந்துச்சு. இப்போ கிரீன்லாண்ட் வந்து அட்டானமஸா தான் செயல்பட்டு இருக்காங்க. பட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டென்மார்க். இப்போ கிரீன்லாண்டோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் எடுத்துப்போமே. ஸோ இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல லொகேட் ஆயிருக்கு. யூரோப்க்கும் நார்த் அமெரிக்காக்கும் நடுவுல மேல இருக்கு. இதை தாண்டி கிரீன்லாண்டுக்கும் கனடாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் பஃபின் பேவை கிராஸ் பண்ணா கிரீன்லாண்ட். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ள தான் வந்து கிரீன்லாண்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது கிரீன்லாண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷன்னே சொல்லலாம். யூஎஸ் வந்து திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். 1946 அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஹாரி எஸ் ட்ரூமன் இவர் வந்து $100 மில்லியன் டென்மார்க் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கிரீன்லாண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அது வந்து ஒர்க் ஆகல, அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அலாஸ்கால உள்ள சில பார்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன், அதுக்கு பதிலாக எனக்கு கிரீன்லாண்ட்ல சில பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அதுவுமே வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அந்த ப்ராக்ரஸுமே அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் வந்து நிறைய இடத்த வந்து காசு கொடுத்து அக்வயர் பண்ணிருக்காங்க. இப்போ இவரோட ஃபோக்கஸ் கிரீன்லாண்ட்ல இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த பிளேஸை மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா யூஸ் பண்றதுக்காகவும், நிறைய ஏர் பேசஸ் வந்து அங்க ஸ்டார்ட் பண்றதுக்காகவும், பிளஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் நிறைய அங்க உருவாக்குறதுக்காகவும், இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக அவர் அந்த இடத்த அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஐடியா அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே வெளியிட்டிருக்காங்க. இப்போ யூஎஸ் பிரசிடென்டா ஸ்வேரிங் செரிமனியை அட்டென்ட் பண்ண போற மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் அவங்க நாட்டுல கொண்டு வர போறாரு, மத்த கண்ட்ரீஸ்க்கு இதனால என்ன மாதிரியான பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது, அவரை பத்தியும் அவரோட ஐடியா அண்ட் ஃபோக்கஸை பத்தியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அவர் இன்னும் என்ன மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர போறாரு அப்படின்னு நீங்க யூகிக்கிறதையும் மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.